love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி லெக்சர் நம்ம பார்க்க போகுது EC2ல பூட் ஸ்ட்ராப்பிங். கொஞ்சம் கமாண்ட்லாம் எழுத போகிறோம், பயந்துடாதீங்க. பூட் ஸ்ட்ராப்பிங் என்னன்னு சொல்லி பார்ப்போமா? லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இனி நம்ம பார்க்க போது இந்த இனிமேல் EC2லேருந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் சொல்லி உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. போன லெக்சர் நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி EC2ல பண்ணி எப்படி வந்து ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி நம்ம பார்த்தோம். கரெக்டாக? இப்போ இன்னைக்கு அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லையா? அந்த அடுத்த லெவல் வந்து எப்படின்னா, இந்த BootStrap ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸ்கிரிப்ட்னு சொல்கிறேன், நான் டெக்னிக்கல் ஆளுங்க கத்துறேன்னு சொல்லி சொன்னீங்கடா, ஏன்டா ட்ராக்காக மாறேன்? நான் ட்ராக்காக மாறலைங்க. எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுப்போம். சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், BootStrap ஸ்கிரிப்ட்னா என்ன, செக்யூரிட்டி குரூப்னா என்ன, அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கண்டிப்பாக ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் டெமோ அதோட என்னோட சேர்ந்துருங்க. சரியா? ஹேண்ட்ஸ் ஆன் டெமோ. இப்போது நண்பர்களே, ஒரு மனுஷன் எப்படிங்க கம்யூனிகேட் பண்ணுவோம்? கண்ணால், சைன் லாங்குவேஜ் இருக்குது, கண்ணால் பேசிப்பாங்க, வாயால் பேசிப்பாங்க, சைகையால் பேசிப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும் அடுத்த ஆள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சஸ்மே மௌனமே பெரிய பெரிய கம்யூனிகேஷனாக இருக்கும். கரெக்டாக? அதாவது அந்த 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 சைலன்ஸ் நாங்கள் பார்க்குற பார்வையே நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துரும். அந்த ஹியூமன் கம்யூனிகேட் பண்ணுறது உண்மையிலேயே நல்ல கடவுளோட இது தான். சரியா? கம்ப்யூட்டர் வந்து அப்படி கிடையாது, நம்ம ஹியூமன்ஸ் படைச்சது தான். ஈவன் தோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஹியூமன்ஸோடு நல்லா திங்க் பண்ணி பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணி அந்த மெஷின் லேர்னிங்லாம் வந்து இன்னும் எங்கேயோ போனால் கூட மனுஷன்தான், ஹியூமன்ஸ் தான். கடவுளோட படைப்பு அபூர்வம் தான். கம்ப்யூட்டர் வந்து எப்படி பண்ணோன்னா, அதுக்கு ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து SSH செக்யூர்ட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, RDPன்னு சொல்லிட்டு இருக்குது விண்டோஸில், HTTPSன்னு இருக்குது. HTTPனா நார்மல் வெப்சைட்டு, HTTPSனா செக்யூர்டு வெப்சைட்டு. இப்போது இந்த கடந்த 2 EC2 இன்ஸ்டன்ஸ் லெக்சர்லையும் பார்த்துருப்பீங்க. HTTPன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், நான் HTTP நான் கிளிக் பண்ணுறேன், SSH கிளிக் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருப்பேன். யூஸ்வலாக ப்ரொடக்ஷன்லாம் வந்து நம்ம வந்து SSHம் RDPயும் பண்ண மாட்டோம். அது பண்ணிங்கன்னா யாருனாலும் ரிமோட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொடக்ஷனே காலி ஆக்கிடுவாங்க. ஸோ யூஸ்வலாக HTTPS மட்டும் தான் இருக்கும். இதுதான் வந்து கம்ப்யூட்டர் வந்து கம்யூனிகேட் பண்ணுற விதம். இந்த 4 இதுங்க. இந்த நம்பர்ஸ்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சு வச்சது நல்லது. ஓகே, பட் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு செக்யூரிட்டி குரூப்னா என்னங்க, அதாவது இப்படி எடுத்துக்கோங்களேன், உங்கள் வீடு இருக்குது. ஓகே, ஒரு பெட்ரூம் வீடாக கூட இருக்கட்டுமே, உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வரலாம், அந்த ரூமுக்குள்ளே யார் வரலாம், பூஜை அறைக்குள்ளே யார் வரலாம், பெட்ரூம்குள்ளே யார் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு இது இருக்கும். ஒரு எல்லாரையும் எல்லா ரூமுக்கும் நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க. ஓகே, அதுதான் நம்ம வீட்லேயே நமக்கு தெரியாமல் பண்ணுற ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு எல்லோரும் கூப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே கூப்பிட்டாலும் அதுலேயே ஒரு சில பாகுபாடுகள் நம்மளே பார்ப்போம். கரெக்டாக? அதே மாதிரி நீங்கள் உங்களையே நீங்கள் ஓப்பன் பண்ண மாட்டீங்க. எல்லாருமே நீங்கள் ஃப்ரெண்ட்லியான ஆளாக இருந்தால் கூட எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. எல்லாருக்குமே ஒரு இது வச்சுருப்பீங்க, ஒரு பவுண்ட்ரி வச்சுருப்பீங்க. சரியா? அந்த மாதிரி தாங்க செக்யூரிட்டி குரூப்ஸ். இது வந்து பேர் ஃபயர் வால். ஓகே, ஏன்னா இன்றைக்கே பார்க்குறீங்க எவ்வளோ ஹேக்கிங்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. கிரிமினல்ஸும் நல்லா புட்சலி தான் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளும் தப்பிச்சுக்கணும் இல்லையா? இதுக்கு பேர்லாம் ஃபயர் வால்னு சொல்லிட்டு பேர். SSHனா யாராவது வந்து ரிமோட்லேருந்து யாராவது பண்ணிடலாம். RDPயும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ அது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணாதீங்க, காலி ஆக்கிடுவாங்க. HTTP 80 அது வந்து செக்யூர்ட் இல்லாமல் ஒன்று. HTTPS கொஞ்சம் வந்து ஓகே. இதெல்லாம் EC2 இன்ஸ்டன்ஸ்லாம் பண்ணாது. சரியா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உள்ளே வருது உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே வெளியே. உள்ளுக்குள்ளே வர்றது எல்லாமே பிளாக்குங்க, வெளில போகிறது எல்லாமே அலோடுங்க. சரியா? உள்ளுக்குள்ளே வரும்போது நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க, வெளில போகும்போது எல்லாமே பை டிஃபால்ட்டாக அலோவ் பண்ணுறீங்க. இந்த 0.0.0/0 இருக்கு இல்லையா, இந்த மாதிரி போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் வரலாம், தடையின்றி தாமதமின்றி எல்லாமே வரலாம். சரியா? இது எப்படின்னு சொல்ல பார்க்க போகிறோம். கொஞ்சம் இருங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த லேப் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும்.
இது வந்து இந்த பூட்ஸ்ட்ராப்னா ஆட்டோமேட் பண்ணுறது தான். இந்த காலமே எல்லாமே ஆட்டோமேட் தானுங்க. என்ன ஆட்டோமேட் பண்ணுறது அதுதானுங்க. ஸோ நம்ம எல்லாமே ஆட்டோமேட் தான் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சர்வீசஸ் EC2. நான் இப்போ பாருங்கள், இன்ஸ்டன்ஸஸ் எனக்கு ரன்னு கிடையாது. இந்த இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணிவிட்டு இந்த லெக்சர் முடியும் போது கண்டிப்பாக டெர்மினேட் பண்ணிவிடுவேன். இல்லாட்டி எனக்கு பைசா தாக்கிடுவாங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே அமேசான் இது சொல்கிறேன். இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் இதே எடுக்கிறேன். இந்த கீ பேர் நான் ஏற்கனவே போட்ட கீ பேரை எடுக்கிறேன். இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் கிரியேட் செக்யூரிட்டி குரூப் செலக்ட் ஒரு கிரியேட் பண்ணுறேன். இந்த அலோ SSH இருக்குது பார்த்தீங்களா, நான் HTTPS அண்ட் HTTP கூட சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த எனிவேர்னா இந்த 0.0.0/0 வந்து எனிவேர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோட IP அட்ரஸ் by 32. சரியா? பட் நான் எனிவேர் வச்சுருக்கேன். அதுக்கு இந்த வார்னிங் கொடுக்குறாங்க. அந்த எனிவேர்னா இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எல்லாமே சேம். நான் என்ன பண்ணுறேன், இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போகிறேங்க. இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இன்ஸ்டன்ஸ் ஷட் டவுன் பிஹேவியர் கிடையாது, ஹைபர்நெட் கிடையாது, டெர்மினேட் ப்ரொடெக்ஷன் கிடையாது, ஸ்டாப் ப்ரொடெக்ஷன் கிடையாது, எலாஸ்டிக் GPU கிடையாது. இது எதுவுமே கிடையாது. அப்போ எது தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் இந்த IAM ரோல் நம்ம பண்ணிடலாமா? IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமே. S3 அட்மின் ஆக்சஸ், இது நம்ம இது பண்ணிடலாம். இப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதாங்க நமக்கு மெயின். இந்த பூட்ஸ்ட்ராப் ஸ்கிரிப்ட் வந்து நான் இங்கே பண்ணியிருக்கேன். இந்த பூட்ஸ்ட்ராப் ஸ்கிரிப்ட் வந்து எப்படின்னா இப்படி இருக்கும். இது என்னன்னு கூட நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு வந்து தோராயமாக சொல்கிறேன். ஸ்கிரிப்டிங் வந்து எல்லாமே இந்த ஹேஷு, எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு, பின்னு, பேஷ் ஸ்கிரிப்ட்னு சொல்லி பேர். அப்டேட்னு சொல்லிட்டு நான் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இதிலே பண்ணியிருக்கேன். மேகி எம்இ. நான் மேகிலாம் பைசா வாங்கலை. அதனால வந்து நான் வந்து சின்ன வயசில் வரும்போது மேகி எம்இன்னு சொல்லிட்டு கேட்டு விடந்தேன். இல்லை ஒரு சில சாப்பாடு எம்னு சொல்லிடுது. அதனால தான் சொன்னேன். ஓகே, நீங்கள் வேற மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்டேட் எஸ்ன்னா என்னென்ன அப்டேட் இருக்கோ எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் அந்த HTTPDE சர்வீஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே, இந்த HTTP சர்வீஸை. அதுக்கப்புறம் HTML பேஜை பண்ணுறீங்க. அந்த HTML பேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இது. அந்த எக்கோவில் வந்து எப்படின்னா, ஹலோ பிரசன்னன் மை ஃபஸ்ட் வெப் பேஜ் யூஸிங் பூட்ஸ்ட்ராப் ஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒன்று போடுறேன். ஓகே, வேணா ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கும் போட்டுறேன். இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் S3ல. பாருங்கள், அதுக்கு வந்து எடிட் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வச்சு பண்ணியிருக்கேன். இந்த HTML டேக்ஸ்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணணும். சரியா? இவ்வளோ தாங்க விஷயம். இப்போ நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் பண்ண போகிறேன். இந்த லான்ச் இன்ஸ்டன்ஸ் பண்ணும்போது கட இந்த லான்ச் பண்ணிடும். சரியா? இப்போ இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு போகிறேன். இந்த இடத்துக்கு போகும்போது நம்ம ஏற்கனவே 2 வாட்டி பார்த்துட்டோம். அது பெண்டிங்கு. ஆனால் மினிட்ஸில் இல்லை செகண்ட்ஸில் அது ரன்னிங் ஆகிடும். அதனால தான் இப்போ குளோபல் ஆகிடும். அது எப்படி குளோபல் ஆகும் கூட சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ டக்கு ரன்னிங் சொல்ல வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த T2 மைக்ரோ இதான் பண்ண ரன்னிங் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பார்த்து செகண்ட்ஸு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த இன்ஸ்டன்ஸோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் IP அட்ரஸ்ஸு, இது என்ன, அது என்ன, IAM ரோலு, இது எல்லாமே இருக்குது. ஓகே, நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டியில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது இன்கமிங். ஓகே, போர்ட் 8 இது HTTPS, இது SSH. இந்த SSH வந்து நமக்கு வந்து நம்ம இது பண்ணலாம். இது நம்ம 00 எல்லாமே அலோவ் பண்ணியிருக்கோம். அவுட் கோயிங் பாருங்கள், எல்லாமே ஆல் அவுட் கோயிங்கு. இதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இது வந்து அவுட் பவுண்ட் ரூல்ஸ், இது வந்து இன்பவுண்ட் ரூல்ஸு, உள்ளே வெளியே. ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த நெட்வொர்க்கிங்கில் பாருங்கள், இந்த நெட்வொர்க்கிங் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. இந்த ஸ்டோரேஜ்லாம் சேமு. ஸ்டாட்டஸ் செக் இது வந்து ஜஸ்ட் ரன்னிங்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மானிட்டரிங் பாருங்கள், கடகடன்னு ஜஸ்ட்டு பாருங்கள். இது எவ்வளோ எடுத்துருக்கு, நெட்வொர்க் பைட்ஸ் என்ன, இதெல்லாம் சும்மா கில்மாஸ். நம்ம எந்த டேகும் பண்ணல. இப்போது இந்த நெட்வொர்க்கிங் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், நெட்வொர்க்கிங் எடுத்துகிட்டு இந்த அட்ரஸை நான் காப்பி பண்ணுறேங்க. நான் இது பப்ளிக்கு, இது ப்ரைவேட்டு. இந்த அட்ரஸை நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, இதை நான் காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இல்லை இது இப்படி எடுக்கிறேன். இப்போ பாருங்களேன், ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், ஹலோ பிரசன்னன் ஃபஸ்ட்டு வெப் பேஜ் யூஸிங் பூட்ஸ்ட்ராப் ஸ்கிரிப்ட்ஸ் எக்ஸ்க்ளமேஷன். இது பப்ளிக்கு. அதே இந்த ப்ரைவேட் போட்டிங்கன்னா வராது. ஏன்னா ப்ரைவேட் வந்து என்னோடது. இந்த ப்ரைவேட்டில் இது வராது. பாருங்கள், பப்ளிக்கில் மட்டும்தான் வரும். ஏதோ இந்தியா சைனா ஆப்ஷன் ஃப்ரம் UN voteன்னு சொல்லிட்டு ஏதோ வருது இந்த MS இதில். ஸோ அதெல்லாம் நமக்கு எதுக்கு, ஆனால் இது நமக்கு வராது. இவ்வளோ தான் எங்கள் விஷயம்.
ஓகேவா? நான் காமிக்கிறேன். பட் ஆனால் இது பப்ளிக்காக இருக்கிறதுனால டக்குன்னு வந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த லெக்சர் முடியும் போது இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணுவேன். 2 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னோட இதில் இது பண்ணாதீங்க. 2வது விஷயம் வந்து என்னென்னா, எனக்கு பைசா ரொம்ப ஜாஸ்தியாக அது பாருங்கள், இது வரல, ஏன்னா அது ப்ரைவேட். சரியா? இப்போ நம்ம என்னங்க கற்றுக்கிட்டோம்? நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஏதாவது சேஞ்ச் டு செக்யூரிட்டி குரூப் நீங்கள் பண்ணிங்கன்னா, உள்ளே வெளியே ரூலில் தான் பண்ணிங்கன்னா உடனே ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்கள் எவ்வளோ வேணாலும் EC2 இன்ஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் ஒரு செக்யூரிட்டி குரூப்புக்குள்ளே. மல்டிபிள் செக்யூரிட்டி குரூப் கூட வச்சுக்கலாம் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே. ஓகே, நான் சொன்ன மாதிரி உள்ளே வரது எல்லாமே பிளாக்டு, வெளியே போகிறது எல்லாமே அலோடு. இப்போ இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். EC2ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம், நல்லா கற்றுக்கோங்க. ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. பூட்ஸ்ட்ராப்பிங் பார்த்துப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஒன்றும் பெரிய பிஸ்தலடா சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங் வந்து அதுவே எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னும் என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.